ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4th டே ஆஃப் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க டிரைவிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு கிரவுண்டில். ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க ட்ரைவ் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு லைவ் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ரியல் டைமாக அவங்க வந்து ஸ்ட்ரீட் ரோட்டில் நேரோ ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. செம்ம சூப்பராக ட்ரைவ் பண்ணாங்க. சின்ன சின்ன மைன்யூட் எரர் இருந்தது. ஸோ அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் அதை வந்து சரி பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மேம் கிட்ட பேசுவோம். இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணாங்க, எங்கெங்கே போயிட்டு வந்தாங்கங்கிறத பற்றி கேட்போம். So today from Arepuram we went to Velachery and from there Madipakam, and in Madipakam small gullies, small streets, very small streets, like only this car could go into that street. There were slopes, then there were downhills, then there were vehicles also sometimes parked on the road, so it was quite challenging, but I had fun. I loved driving in narrow roads. What helped me drive in these narrow roads was his judgment class. So when I did my judgment properly and when I drove here, I knew the result. Like when you practically put it into use, you'll know how well you did your judgment. So I had fun driving in the narrow streets, and then again back from Madipakam to Arepuram again I drove back in full bumper to bumper traffic. That is as usual normal, just take your leg from the brake, you have to move like that only. So I had fun driving today. It was the best task by far, I must say. எஸ், நிறைய டாஸ்க்கு கொடுத்துருந்தோம். அந்த டாஸ்க்லாம் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கிறத வீடியோவில் வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம உங்களுக்கு காமிச்சிடலாம் வியூவர்ஸ்க்கு. ரொம்ப சூப்பராக ட்ரைவ் பண்ணியிருந்தீங்க. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டேர்னிங்கில் நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பைக்கு, ரைட் சைடில் ஒரு பைக் இருந்தது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான ஒரு நேரம் அது. அந்த கார் மட்டும்தான் போகும். மேபி மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரைட் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? First I was nervous, but then I just wanted to go through to see go. I wanted to do any task he was giving me. I was ready to do everything because I want to try out everything. Later on when I am driving alone, I shouldn't be scared of whether my car will go in or not. So now is the time to practice all this. So I had fun. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி ட்ரைவ் பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் மோஸ்ட்லி எதுவுமே இல்லை. அது சம் எரர் லைட்டாக இருந்தது. அது வந்து எப்படி சரி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சூப்பராக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சென்னை ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மோரோவர் மேம், மெயின் ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து 2 வீலர்ஸ் ஆர் 4 வீலர்ஸ் சடனாக உள்ளே வந்தது, கிராஸ் பண்ணது, அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். First of all, manage பண்ணனும்னா அதுக்கு ஸ்லோவா you have to drive. You have to drive itself slow, because otherwise if you're driving fast and suddenly people cut, either someone's going to come and hit you or you will go and hit the person in front. So to begin with, start driving slow. Whether people honk at you or what, if they have space they can go. Your safety is important, so drive slow. That's all I can say. I've been driving slow to avoid any sort of mishappenings like that. ஓகே, சூப்பர். அப்புறம் சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி 4 days தான் இருக்குது. நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி டிரைவிங் எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் எனக்கு தெரியல நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஆனால் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி 4th டேயில் சென்னையில் உள்ள ஆல்மோஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப கிளியராகவும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கார் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்தது, எங்களோட அந்த டீச்சிங் மெத்தட், அதை பற்றி கொஞ்சம் கிளியராக வியூவர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீச்சிங் வந்து only if it has fun people will want to listen. And that way he hasn't kept any quarrel for me.
it has all been great. He's always joking and like there's fun in everything that we do. Judgment class was fun. Driving on the main road while driving itself, we'll be cracking jokes and all. That helps you lessen your tension when you're driving. So that was really great. And yeah. ஸோ சென்னை கார் ட்ரெயினர்ஸோட டீச்சிங் 4 days டே 1லேருந்து டே 4 வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். டே 1ல் 1 ட்ரைனிங் இருந்தது, டே 2ல் ஒரு ட்ரைனிங் இருந்தது, டே 3 அன்றைக்கி ஒரு ட்ரைனிங் இருந்தது, டே 4 இன்றைக்கி நேரோ ஸ்ட்ரீட்லாம் ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பிளான் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஷெட்யூல் வைஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அது வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு சென்னையில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இன்னும் ஆக்சுவலாக ப்ராப்பராக டிரைவிங் பண்ணலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். Okay, so in Chennai Car Trainers, he has a day planned out for you. Every time he calls you for class, he knows where to take you and what to teach you. And that is really helpful because he'll go step by step. Only after you've done your judgment properly, he'll take you to the roads to practice. So that step process will make you improve on your skill better. That was very helpful for me. But we did, I think, only one day we went for judgment and today we went to narrow streets. Narrow streets was the best thing. I had a lot of fun today. So yeah, I'm waiting to see what I'll do tomorrow and the days to come. Okay, again one more question. I got a lot of girls and ladies in Chennai, other ways places also is there. அவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா, சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஒரு கேர்ளாக அலோனாக டிரைவிங்க்கு வந்து பழகிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு சேஃபாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க